ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும். எதையும் அந்தந்த காலத்துல செஞ்சாதான் மதிப்பு. முன்கூட்டியே செஞ்சா இழப்பு தான். திருவாரூர் கோயில்கள் மட்டுமில்ல, பசுமையான வயல்கள் நிறைஞ்ச ஊர். இங்க அன்னவாசலை சேர்ந்தவர் தான் மோகன்தாஸ். மத்தியம வயசுக்காரர். இவரோட மகள் 10th பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. ஸ்கூல் லீவ் விட்டுட்டதால அந்த மாணவி வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருந்திருக்காங்க. அப்போதான் அவங்க பாட்டி இளஞ்சியத்தை பஸ் ஸ்டாண்டில் இருந்து 2 வீலரில் கூட்டிக்கிட்டு வர்ற வேலை வந்துச்சு அந்த சிறுமிக்கு. பாட்டியை அழைச்சிக்கிட்டு வர்றதுக்காக ரொம்ப சந்தோஷமாக 2 வீலரை எடுத்துக்கிட்டு போனாங்க. பாட்டியை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தபோது தான் எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போது வழியில் வேகத்தடை மாதிரியான ஒரு பம்பு இருந்திருக்கு. வண்டி கொஞ்சம் தள்ளாட பின்னால் உட்காந்துக்கிட்டு இருந்த பாட்டி கீழே விழுந்திருக்காங்க. உடனே வண்டியை நிறுத்தின மாணவி பாட்டியை பார்த்தப்போதான் பாட்டி மயங்கி கிடந்தாங்க. உடம்புல காயமும் ஆகி போச்சு. பதட்டத்தோட ஃபேமிலிக்கு தகவலை சொல்லியிருக்காங்க சிறுமி. பெரியவங்க வந்ததும் பாட்டியை கூட்டிக்கிட்டு திருவாரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூருக்கு கொண்டு போக சொன்னாங்க. அதுக்கு ஏற்பாடு செஞ்சு பாட்டியை கூட்டிக்கிட்டு போக தஞ்சாவூர் போகிற வழியிலேயே உயிர் பிரிஞ்சிருக்கு. கேஸ் போலீஸ் வரைக்கும் போக 18 வயசு நிரம்பாத சிறுமி கிட்ட லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டின குத்தத்துக்காகவும் சிறுமி கிட்ட வண்டியை ஒப்படைச்ச குத்தத்துக்காகவும் அவங்க அப்பா மோகன்தாஸ் மேலேயும் கேஸை ஃபைல் பண்ணாங்க. விடல பருவத்தில் 2 வீலர் ஓட்டணுங்கிற ஆசை எல்லாருக்குமே வரும். அப்படி ஆசைப்படுற பிள்ளைங்களை தடுக்கிறது எப்படின்னு சமூக ஆர்வலர் கிட்ட கேட்டோம். இதுக்கு முழு முதற் காரணம் பெற்றோர்கள் தான். குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகிட்ட சின்ன வண்டியை கொடுத்து, சின்ன குழந்தைகள்கிட்ட 18 வயசு குறைஞ்சவங்கள்ட்ட வண்டியை கொடுத்து லைசன்ஸ் இல்லாமல் போய் அவசரத்தில் போய் ஆத்தா இறந்துடுறாங்க, அடிபட்டு போயிடுது. இப்போ அந்த பேத்தி மேலேயும் வழக்கு இருக்குது, பெற்றோர் மேலேயும் வழக்கு இருக்குது. படிக்கிற குழந்தை மேலே வழக்கு போடுறது வந்து மிகப்பெரிய தவறு. அதுக்கு காரணம் வந்து வீட்டில் உள்ள அப்பா அம்மா தான். வீட்டில் உள்ள அப்பா அம்மா அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோட பிள்ளைங்கள்ட்ட வந்து வயசுக்கு குறைவான பிள்ளைங்கள்ட்ட வந்து எந்த காரணத்தை கொண்டு மோட்டார் சைக்கிள் 2 வீலர் கொடுத்து இயக்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் தான் சொல்லி கொடுத்து அனுப்புறது. கொஞ்சம் தூரத்தில் இப்போ பாட்டியோட சேர்ந்து பேத்தியும் போயிருந்தால் 2 உயிர் போயிருக்கும். அதனால் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக விழிப்புணர்வோட குழந்தைகள்கிட்ட அந்த வண்டியை கொடுக்க வேண்டாம், அனுப்ப வேண்டாங்கிறத பெற்றோர்கள்லாம் செய்யணும். பெற்றோர்கள் மேலே எவ்வளவு கடுமையான தண்டனை வேணாலும் அரசு செயல்படுத்தட்டும். ஆனால் மாணவர்கள் படிக்கிறவங்க மேலே கேஸை போட்டு அவங்களுடைய படிப்பை பால் பண்ணக்கூடாது. அத்தாவை அழைச்சிட்டு போன பேத்தி பொழைச்சிட்டு பேத்தியும் அடிபட்டு இருந்தால் இப்போ கேஸ் போட்டு என்ன பண்ண முடியும்? இந்த விவகாரத்தில் டிராஃபிக் ரூல்ஸ் என்ன சொல்லுது? இந்த மாதிரியான தவறுகளை தவிர்க்கிறது எப்படின்னு டிராஃபிக் போலீஸ் கிட்ட கேட்டோம். திருவாரூர் மாவட்டத்தில் சிறு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் பிள்ளை ஒருவர் 2 சக்கர வாகனத்தை எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அவருடைய பாட்டியையும் அழைத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த பாட்டி 2 சக்கர வாகனத்திலே செல்லும் பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டார். இதனால் அந்த சிறிய பெண் பிள்ளையின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் உரிய பயிற்சி இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெறாத அந்த பிள்ளையிடம் பெற்றோர் வாகனத்தை கொடுத்து அனுப்பியதால் பெற்றோரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மேலும் போதுமான அளவிற்கு காவல்துறையினால் ஆங்காங்கே சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். வாகன போக்குவரத்திலே அறிவுரைகள் தெரிவிக்கப்பட்டு மாணவர்களுக்கு அறிவுரை தெரிவிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்து காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சில விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க. அதை பெரியவங்க தான் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் தான் நிகழும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.